ஜனவரி மாதம் 12ஆம் தேதி பொதுக்காலம் முதல் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமாத்தாயும் சோப்பீமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூபின் புதல்வனான எரோஹாமின் மகன். அவருக்கு அன்னா பெனினா என்ற 2 மனைவியர் இருந்தனர். பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரில் இருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 14 20 வரை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மறைந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வை மிக சுருக்கமாக வெளிப்படுத்தும் வார்த்தைகள். கம்பெண்டியம் ஆஃப் த ஹோல் கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லுகின்றார். முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் தனது கிரேதோ ஃபார் டுடே வாட் கிறிஸ்டியன்ஸ் பிலீவ் என்ற புத்தகத்தில் மனம் மாறுங்கள் என்பதற்கான மெத்தனோயா என்ற கிரேக்க வார்த்தை குறித்து இவ்வாறு எழுதுகிறார். மனமாற்றம் என்பது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை தன்மையாகும். மொழிபெயர்ப்பதற்கு கடினமான மெத்தனோயா என்ற கிரேக்க சொல் வாழ்வின் சிறு சிறு தவறுகளிலிருந்து மீண்டு வருவதை சுட்டி காட்டுகின்ற சொல் அல்ல. மாறாக வாழ்க்கையை நாம் அணுகுகின்ற விதத்தில், வாழ்க்கையை வாழுகின்ற விதத்தில் ஒரு வேரோட்டமான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் சொல் ஆகும் என்று சொல்லுகின்றார். மறைந்த திருத்தந்தையும் புனிதருமான 2ஆம் யோவான் பவுல் நற்செய்தி மதிப்பீடுகளை உள்வாங்கி உலகின் மேலோட்டமான ஈர்ப்புகளுக்கு எதிராக செல்வதே மனமாற்றம் ஆகும் என்கிறார். அன்புக்குரியவர்களை, இக்கருத்தை கொஞ்சம் விளக்கமாக உளவியல் பின்னணியில் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம்.
மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே வாழ்வில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியை நாம் எவ்வாறு தேடுகின்றோம் என்று கூர்ந்து நோக்கினோம் என்றால், புற உலகை நோக்கி நம் கவனமும் நம் பயணமும் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது, இவ்வளவு பணம் கிடைத்து விட்டது என்றால் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும், இந்த பதவி கிடைத்து விட்டது என்றால் நான் மகிழ்ச்சியாகி விடுவேன், இப்படிப்பட்ட வசதிகள் என் வாழ்வில் அமைந்து விட்டனவென்றால் என் வாழ்வின் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, இந்த படிப்பை நான் முடித்து விட்டேன் என்றால் என் மகிழ்ச்சி மிகுதியாகிவிடும் என்று எண்ணிக்கொண்டு அவற்றை நோக்கி ஓடுகின்றோம். நம் வாழ்வின் மகிழ்ச்சி நமக்கு வெளியே இருக்கின்ற ஏதோ ஒன்றில் மறைந்திருக்கிறது என்று எண்ணி அதை அடைவதற்கு இரவு பகலாக ஏங்கி தவிக்கின்றோம். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால், நாம் எதற்காக ஏங்கி தவிக்கின்றோமோ அது நமக்கு கிடைத்தால் கூட நாம் மகிழ்ச்சியாக மாறிவிடப் போவதில்லை. இதற்காக நாம் ஒரு சின்ன கேள்வியை நம்மை பார்த்து கேட்டாலே போதுமானது. இப்படிப்பட்ட வசதி மிக்க வாழ்க்கை அமைந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும் என்று எண்ணுகின்றேன். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏற்கனவே பெற்றிருப்பவர்கள் தற்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா என்பதே அக்கேள்வி. நிச்சயமாக பதில் என்னவாக இருக்கும் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல. வேறு வகையில் சொல்லப்போனால், புற உலகை நோக்கிய பயணம் நமக்கு மகிழ்ச்சியை தரப்போவதில்லை. இதற்கு மாறாக அக உலகை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம் என்றால் மகிழ்ச்சி நிச்சயம் சாத்தியமானது என்பதே மாநில வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டும் பாடம். இதையே இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்ற இயேசுவின் வார்த்தைகள் எடுத்துரைக்கின்றன. இறையாட்சி என்பது அமைதி, மகிழ்ச்சி, நீதி இருக்கின்ற இடமாகும். ரோமையர் 14:17. ஆக இந்த அமைதியும் இந்த மகிழ்ச்சியும் நமக்கு நெருக்கமாகவே, நமக்கு அருகிலேயே, நமக்கு உள்ளேயே இருக்கிறது என்பதைத்தான் இயேசு தனது முதல் செய்தியாக மக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த பின்னணியில் மனமாற்றம் என்பது நம் மகிழ்ச்சியை தேடி புற உலகை நோக்கி பயணிப்பதை விட்டுவிட்டு அக உலகை நோக்கி பயணிப்பதாகும். இதுவே யூ டர்ன் சேஞ்ச் என்று அழைக்கப்படுகிறது. மனமாற்றம் என்பது சின்ன சின்ன தவறுகளை நினைத்து வருத்தப்படுவது அல்ல, வாழ்வின் மகிழ்ச்சியை சரியான இடத்தில் தேடுவதற்கான அழைப்பாகும். ஜெபம். இறைவா, வாழ்வின் மகிழ்ச்சி மட்டில் தெளிவான பார்வை கொண்டு சரியான திசையில் பயணிக்க வரம் தாரும். ஆமேன்.